நாரத மகரிஷியே வீட்டில் மாமியார் மருமக அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா, அனுசரித்து போங்கன்றாங்க. அது இவங்க பண்ணுற தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு இந்த விரல்கள்லாம் ஒன்றோட ஒன்று கேட்டுதுங்க. உங்கள் அப்பா எங்களை ஏன் இப்படி படைச்சார், வித்தியாசமாக படைச்சாருன்னு நாரத மகரிஷிக்கிட்ட கேட்டுதுங்க. நாரத மகரிஷி சிரிச்சுக்கினே சொல்கிறாருங்க, அது படைப்பின் ரகசியம்ன்றார். சொல்லுங்களேன், நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றும் கிடையாது. இப்படி நீங்கள் பகவானை இப்படி கையெடுத்து கும்பிட்றீங்க பாருங்கள். அப்போது சுண்டு விரல், உன் சுண்டு விரல் முன்னாடி நிற்குது. எதுக்குன்னா நீ பகவானை கும்பிடணுன்னு சொல்லிட்டு. அடுத்த விரல் இருக்குத மோதிர விரல், இந்த பாருங்கள் மோதிரம். எதுக்குன்னா மகாலட்சுமி பகவானை நீ எப்போவும் கும்பிடணுன்ற வணங்கணுன்றதுக்கு. அடுத்து இருக்குத இது இந்த விரலை என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய விரல்னு சொல்லுவாங்க. மத்தியில் இருக்குது பாருங்கள், இது மத்திய விரல் ஆர் நடு விரல்வாங்க. இந்த விரல் நடுவில் ஏன் இருக்குன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் எது நடந்தாலும் தகராறோ எதுவோ மத்தியமாக இருந்து நடுவில் இருந்து நீங்கள் அதை சரி பண்ணணும். அதுக்கோசரம்தான் இந்த மத்திய விரல். சரி, இது எதுக்குன்னா ஆட்காட்டி விரல். ஆட்காட்டி விரல் எதுக்குன்னா யார் தப்பு பண்ணாலும் தப்புன்றதை எடுத்து சொல்லக்கூடியதுக்கு உங்களுக்கு ஆட்காட்டி விரல். சரி ஐயா, கட்டை விரல் இதுதாங்க மெயின். உங்கள் மத்தியஸ்தம் அது இது எடுபடலைன்னா வில்லை எடுத்து அது ஆயுதமாக பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு தான் இது கட்டை விரல். ஸோ பகவானுடைய படைப்பில் ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் காரியம் அந்த காரணத்தால் காரியம் நடக்கணும் போது அந்த நேரம் பார்த்து இந்த கைங்க இருக்குது பாருங்கள், இடது கை வலது கை இப்போ வேண்டாம், நான் வைகுண்டம் போகிறேன், உங்கள் சமாச்சாரம்லாம் அப்புறம் ஒரு பஞ்சாயத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டாருங்க. பாருங்கள் எவ்வளோ ருசிகரமான தகவல் பகவானுடைய படைப்பை பற்றி சொல்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.